மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில மிக முக்கியமான கவர்ச்சியான ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அது எல்லார் வீட்டுக்கும் ஃப்ரிட்ஜ் இலவசம். யார் யாருக்கு தேவையான நபர்கள் இருக்காங்களோ அந்த எல்லார் வீட்டுக்குமே ஃப்ரிட்ஜ் இலவசம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இப்போதைக்கு இதுதான் ஹாட்டா ஓடி இருக்குது. ஃப்ரிட்ஜ் இலவசமா, ஃப்ரிட்ஜ் இலவசமா, சிங்கிள் டோரா டபுள் டோரா அப்படின்றத ஓடிக்கிட்டு இருக்குது. கவர்ச்சியான இந்த வாக்குறுதி இருக்கு இல்லையா, இந்த வாக்குறுதி ஒரு பக்கம் இருக்கட்டும். அது நீங்கள் சிங்கிள் டோர் வாங்குறீங்களா டபுள் டோர் வாங்குறீங்களான்றதை ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஆனால் நீங்கள் இதையெல்லாம் கவனிக்கிறத விட அதிமுகவுடைய வாக்குறுதிகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதுலேயே மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எல்லாரும் இந்த ஃப்ரிட்ஜை மட்டும் தான் பேசிக்கிறீங்க. ஆனால் மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி ஒன்று இருக்குது. அது நீங்கள் ரொம்ப சாதாரண இடம் போடலாம். ஆனால் அதுதான் பெற்றோர்கள் மற்றும் இந்த ஓட்டை யாருக்கு போடணும்னு தீர்மானிக்கணும் இல்லையா, அந்த இடத்துல அதிமுக லீடு எடுக்குது. என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழகம் முழுவதும் நான் தீவிரமான இந்த கஞ்சா புழக்கம் இருக்கு இல்லையா, இதை ஒழிக்கிறதுக்கு தனியாக ஸ்பெஷலாக ஒரு ஆன்டி ட்ரக்ஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று, அதாவது இதற்காகவே ஸ்பெஷலாக ஒரு ஃபோர்ஸை முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்புக்கு கீழே ஒரு டீமை நான் உருவாக்குவேன். அதை வச்சு தினம்தோறும் இந்த ஒட்டுமொத்த தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் இல்லாமல் தடுத்து நிறுத்துவோம். இந்த வாக்குறுதி ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த வாக்குறுதி தான் எனக்கு தெரிஞ்ச அதிமுக கொடுத்த வாக்குறுதிகளே மிக முக்கியமானது, பிரதானமானது. நீங்க உங்களுடைய குழந்தைகள் இருக்கு இல்லையா, அந்த குழந்தைகள் படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு போயிருச்சு, மிடில் கிளாஸா இருக்கலாம், அப்பர் மிடிலா லோயர் மிடிலா கூட இருக்கலாம். அந்த குழந்தை படிச்சு நல்ல நிலைமைக்கு போயிடுச்சு வச்சுக்கவேன், இந்த மாதிரி 1008 ஃப்ரிட்ஜ் கூட நீங்க வாங்க முடியும். ஆனா எது முக்கியம் அப்படின்னா உங்க குழந்தைகளோட எதிர்காலம். கேட்டா அதுல மிக முக்கியமான பாதிப்பை தமிழகத்தில் சமீபத்தில் மிக தீவிரமா உருவாக்கிட்டு இருக்கிறது இந்த கஞ்சா புழக்கம் தான். இந்த கஞ்சா புழக்கத்தில் எந்த மாவட்டம் முதல் இடத்துல இருக்கு அப்படின்னா, ரொம்ப ஷாக்கான விஷயம் என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர். சென்னையை விட அதிகமான தாக்கத்தில் இருக்கிறது கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்லாம் பெரிய லெவலில் புழக்கம் இருக்குது. அந்த புழக்கம் கேரளா வழியாக உள்ள நுழையுது. கேரளா வழியாக ரொம்ப பெரிய லெவலில் சப்ளை நடக்குது. அதனுடைய பாதிக்கப்பட்ட பகுதிகள் பார்த்தா ஏறக்குறைய அதனுடைய எல்லா எம்எல்ஏ தொகுதி இருக்கு இல்லையா, கோயம்புத்தூர் வடக்கு, தெற்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, சூள், மேட்டுப்பாளையம், கவுண்டம்பாளையம், தொண்டாமுத்தூர், அதுக்கப்புறம் வால்பாறை இருக்கக்கூடிய 5 தொகுதிகளிலுமே இந்த கஞ்சா புழக்கம் தீவிரமா இருக்கு. இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலுமே முதல் 10 இடத்துல வருதுல, அது 8 இடங்கள்ல எந்த இடத்துல அதிகப்படியான கஞ்சா புழக்கம் இருக்குன்னா கெடுவாய்ப்பாக கோயம்புத்தூர்ல தான் வருது. கோயம்புத்தூர்ல செம்ம புழக்கத்தில் இருக்கு. எனவே இதுதான் மிக முக்கியமானது. நீங்க இதை வெறும் சாதாரண செய்தியா நினைச்சீங்கன்னா, இந்த மார்ச் மாதம் இருக்கு இல்லையா, இந்த மார்ச் மாதம் மட்டும் சொல்றேன், நீங்க ஒவ்வொரு மாதமும் நீங்க செய்திகளை சரியா கவனிச்சிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி செய்திகள் வரும்போது எப்பயும் வழக்கமா வருதுல அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. மார்ச் மாதம் மட்டும் குடியமுத்தூர்ல ஒரு 100 கிலோ ஒரு குடவுன் இருந்துச்சு. அந்த குடவுன்ல போனா ஒரு கேரளாக்காரன் 100 கிலோ கஞ்சா இருக்குது. அது மார்ச் 19ஆம் தேதி, கடந்த 10 நாளைக்கு முன்பு பிடிச்சானு வச்சுக்கோங்க. அதற்கடுத்து கிணத்துக்கடவு அந்த பகுதியில் ஒரு 10 கிலோ கஞ்சாவோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நீ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் பேர் விற்பனைக்கு இறங்கிட்டான். எது கோயம்புத்தூருக்குள்ள இது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி இறங்கிட்டான்னு வச்சுக்கோங்க. அது பொட்டனமா போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இது ஒரு பார்ட் டைம் ஜாபை நல்ல வருமானம் பார்க்குற ஜாபை மாற்றிட்டானுங்க. அதில் 4 மாணவர்களை கைது பண்ணுறாங்க. எங்கே? கோயம்புத்தூர் பக்கத்தில் கிணத்துக்கடவு பகுதியில். இது எப்போ? மார்ச் 2ஆம் தேதி. அதுக்கப்புறம் குமாரபாளையம் பக்கத்தில் கஞ்சா எதுவும் கிடைக்கலையா, அந்த பெயின் கில்லர் இருக்கு இல்லையா, அந்த மாத்திரைகள் இருக்குல்ல, அந்த மாத்திரைகளை நுணுக்கி அதை நல்ல லிக்விட் ஆக்கி அதை இன்ஜெக்ஷன்ல ஏற்றி உடம்புல ஏற்றுறது. இது உண்மையிலே அந்த வகையானதாக கிடையாது. ஆனால் இது கொஞ்சம் சீப்பாக கிடைக்குது. அந்த மாத்திரையெல்லாம் நாங்கள் கேட்கும்போது எடுத்து ரிசர்ச் பண்ணால் பூனேலேருந்து வருது. அந்த மாத்திரையோட விலை இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஒரு 6 ரூபாய் 7 ரூபா. ஆனால் விற்பனைக்கு வரும்போது 500லேருந்து 600 ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க. விற்பனை பண்ணுறது எப்படின்னா, இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக பிடிச்சி இதில் ஒரு 6 பேர் சிக்கினானுங்க. 6 பேர்கிட்ட சிக்கினதில் ஏகப்பட்ட மாத்திரை. அது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா பூனேலேருந்து வருது. இதுவும் எங்கே? மார்ச் 1ஆம் தேதி குமாரபாளையத்தில். நான் கோயம்புத்தூருக்குள்ளே வரல, சுற்றியே நான் வரேன்னு வச்சுக்கவேன். அதுக்கப்புறம் செட்டிப்பாளையத்தில் சாக்லேட் விற்கிறானுங்க. சாக்லேட்டு, மெத்து எல்லாம் விற்கிறானுங்க. மொத்தத்தில் உலகத்தில் என்னென்ன கிடைக்குமோ அத்தனையும் கோயம்புத்தூர் சுற்றி கிடைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணமே கேரளா வழியாக உள்ள நுழையுது. அது பெரிய புழக்கத்தில் இருக்குது. இதுதான் மற்ற எல்லா மாவட்டத்தை விட அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டம்னா இந்த கோயம்புத்தூர் தான். எனவே கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய இந்த 10 தொகுதிகள் இருக்குல்ல, இந்த 10 தொகுதிகளும் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளுது. குழந்தையோட எதிர்காலம் ஒன்று இருக்கு இல்லையா, அதை நாசம் பண்ணிடுவானுங்க. நாசம் பண்ணிட்டு தான் மறுநாள் பார்ப்பானுங்க. இதை தனியாக முதலமைச்சருக்கு கீழே ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ரெடி பண்ணி அதை ஒவ்வொரு நாளும் முழுமையாக இங்கே ஒழிச்சு கட்டுறது இல்லையா, அதை செய்வோன்னு அதிமுக வாக்குறுதி கொடுக்கல. அதற்காகவே நான் உங்களுக்கு பாராட்டுவேன். இதில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் மகன் எங்கே போகிறான் வரான்றது இல்லையா, இந்த விவரம் தெரியலனா
இல்லாட்டி கோயம்புத்தூர்ல படிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க அனுப்பியிருந்தீங்கன்னா, இல்லாட்டி ஏதோ ஒரு காரணத்தினால அப்பப்ப காணாம போய் தான் வச்சுக்கோங்க. நீங்க ஒன்று நினைச்சுக்கோங்க, நீங்க நல்ல விதமான வாழ்க்கையை உங்க மனதுக்கு கொடுக்க முயற்சி பண்றீங்க, ஒரு நாகரிகமான அழகான வாழ்க்கையை கொடுக்க முயற்சி பண்றீங்க. கோயம்புத்தூர்ல அதிகப்படியான கல்லூரிகள் இருக்குது, எனவே எல்லாரும் அங்கே வராங்க, கேரளால இருந்து வரான்னு வச்சுக்கோங்க. வரக்கூடிய அந்த இடத்துல இவங்க அதை ஏன் கோயம்புத்தூர் அதிகமாக ஆகுதுன்னு பார்த்தா, அந்த இடத்துல தான் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கானுங்க, அந்த இடத்துல மாணவர்கள் அதிகமாக சிக்கிறானுங்க. அதனாலேயே அந்த ஸ்பாட்டா பார்த்து இருக்கிறாங்க. இது கடந்த 5 வருஷம் அதிகமாயிருச்சு. திமுக ஆட்சியில் எது பெரிய தலைவலியாக மாறி இருக்கு அப்படின்னா இந்த கஞ்சா தான். இதை கொடூரம் என்னன்னா, ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையன் அவன் மாற்றான். மாற்றப்ப கேட்டப்ப இது வீட்டுக்கு தெரியாது, வீட்டுக்கு தெரியாம வீட்டுக்குள்ள வச்சு பொட்டணமா வித்துருக்கான். அவனுக்கு வருமானமும் கிடைக்குது, அதுல இருந்து இது ஈஸியா கிடைக்குது இல்லையா, அந்த ஈஸி வருமானத்துக்கும் அவனுக்கு போதைக்கும். இது அவன் குடும்பத்துக்கே தெரியல, ஒரு 3 வருஷமா வச்சு வித்துருக்கான். போலீஸ் பிடிக்கும் போது தெரியுது. எனவே பெற்றோர்கள், முக்கியமாக கோயம்புத்தூர் பெற்றோர்கள், எனக்கு கோயம்புத்தூர் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறீங்களே, நீங்க கொஞ்சம் ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா இதோட புழக்கம் உச்சத்தில் இருக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதுமாக. இப்ப இதோட சேர்த்து கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லா மாவட்டங்களையுமே ஆய்வு பண்றோம். அப்படி பண்ணும்போது கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிரச்சனை விசித்திரமா இருக்குது. முதலாவது இது இருக்கா, ரெண்டாவது பிரச்சனை எப்பவுமே கோயம்புத்தூர் ஒரு சுத்தமான சிட்டி, அதாவது நீட்டா வச்சுப்பாங்க, நீட்டா இருக்கும் அந்த ஊர். இந்த பேர் வந்து ஏறக்குறைய ஒரு 20 வருஷமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதனாலேயே 2022ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 446 சிட்டி இருக்கு இல்லையா, 446 நகரங்கள் இருக்கு இல்லையா, அந்த 446 நகரங்கள்ல சுத்தமான நகரங்கள் பட்டியல 42வது இடத்துல இருந்துச்சு. ஆனா அது அடுத்தடுத்த வருஷத்துல 182வது இடத்துக்கு போயிருச்சு. இப்படி ஆயிடுச்சு சிட்டி. என்னாச்சு, ஒரே வருஷத்துல இல்ல ஒரு 2 வருஷத்துல மக்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருச்சு? கிடையாது, மக்கள் ஒழுங்கா தான் இருக்கான். ஆனா இந்த மேனேஜ்மெண்ட் இருக்கு பாரு, திமுக கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த மேனேஜ்மெண்ட் கிறுக்குத்தனம் பண்றானுங்க. ஒட்டுமொத்த சிட்டியும் நீட்டா இருந்த ஊரை குப்பைக்காட மாத்தி வச்சிருக்கானுங்க. இது இன்னொரு தலைவலி. நான் சொல்றேன், மற்ற மாவட்டங்கள் வேற பிரச்சனை இருக்குன்னா கோயம்புத்தூர் ஒரு வித்தியாசமான பிரச்சனை இருக்குது. ஏன்னா 42வது இடத்துல நான் எடுத்து பார்க்கும்போது நாங்களே நம்பவே இல்லை. நேற்று வேற விஷயமா பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனா இது வந்து சிக்குது. கோயம்புத்தூர் நல்லா இருந்த சிட்டியை கெடுத்து குடிச்சதாக்கிருக்கானுங்க. இது ஒரு பக்கத்து இருக்குன்னா இன்னொரு விசித்திரமான பிரச்சனை, நான் இதெல்லாம் உண்மையில எதிர்பார்க்கவே இல்லை. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் டேட்டா எடுத்து பார்க்குறோம், அதோட புள்ளி விவரங்கள் எடுத்து பார்க்குறோம். என்ன புள்ளி விவரம்னா, எந்த பகுதியில் வேகமாக இந்த கிரவுண்ட் வாட்டர்ல வேகமாக எங்கே குறையுதுன்னு பார்த்தா திண்டுக்கல் காட்டுச்சு. அஃப்கோர்ஸ் திண்டுக்கல் எப்போவே ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து வச்சுக்கோங்க. திண்டுக்கல் ரொம்ப வறட்சியான, மிக தீவிரமாக வறட்சி அடையக்கூடிய மாவட்டம்னு வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்து திருப்பூர் வருது, புரியுது திருப்பூரை பற்றி. ஆனால் அடுத்த இடத்துல கோயம்புத்தூர் வந்துருச்சு, 3வது இடத்துல கோயம்புத்தூர் வருது. நான் கேட்டேன், அகைன் திருப்பி கேட்குறேன், கோயம்புத்தூர் தான் 3வது இடத்துல வருதானே? எடுத்து பார்த்தா டேட்டாவை கோயம்புத்தூர் 3வது இடத்துல. ஒரே வருஷத்துல 2.1 மீட்டர் அளவிற்கு ஏறக்குறைய 7 அடின்னு வச்சுக்கோங்க, 7 அடிக்கு தண்ணி கீழே போயிடுச்சு. நான் மழை ஏதாவது குறைஞ்சிச்சான்னு பார்த்தா மழை அளவு இருக்குல்ல, 2025 போன வருஷம் மழை வந்து 12% அதிகமாக பெஞ்சிருக்கு. இல்லடா, மழை 12% அதிகமாக பெஞ்சிருக்கு, பின்ன எதுக்குல 2 மீட்டர் குறையுது? எப்படி குறையும்? இவங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பிரச்சனையே சிமெண்ட் ரோடு ஒன்று போட்டாங்கல்ல, அந்த சிமெண்ட் ரோட்டில் ஒழுங்கா போட்டு தண்ணி உள்ள மழை வடிகிறது இல்லையா, மழை வடிகால் வழி பணிகள் இருக்குல்ல, அது கரெக்டாக பண்ணிருக்கணும். அது எதையுமே பண்ணால் ஊரு ஃபுல்லாக போட்டு விட்டுருக்கானுங்க காசு பார்க்கறதுக்கு. அதுதான் முதல் காரணம். நான் சத்தியமாக சொல்கிறேன், அது உண்மையான காரணம், முதலாவது காரணம். இரண்டாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே ஃபேக்ட்ரி அதிகம், அதாவது சிறு குறு தொழில்களுடைய எண்ணிக்கை அதிகம். அப்போ சிறு குறு தொழில்கள் இருக்குல்லையா, இந்த தொழில்களுக்கு போரில் தண்ணி கொண்டு போய் சேர்க்கறதை விட இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டேப் வாட்டர் கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு மத்திய அரசு சொல்லுது. குழாய் மூலமாக அந்த தண்ணீரை கொண்டு போய் சேருங்க, அவங்கள போரில் எடுக்க விடாதீங்க. அதாவது கிரவுண்ட் வாட்டர் இருக்கு இல்லையா, அதாவது நிலத்தடி நீர், அந்த நிலத்தடி நீரை எடுக்க விடாதீங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த வேலையை வேகமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேலையை மந்தமாக பண்ண ஒரே கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட். கடந்த 5 வருஷம் விட்ட கதனால எல்லா பேரும் கிரவுண்ட் வாட்டரில் கையை வைக்க போய் 2.5 மீட்டர் உள்ளே போகுது, கீழே 7 அடி கீழே போகுதுன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்றாரு, ஒரு 4-5 வருஷத்துக்கு 600 அடி தான் போடுறேன், இப்போ 1500 அடி 1400 அடி போறேன்னு தெரியாம போரு. இது ஏதாவது உருப்படுமா? இந்த பிரச்சனை எட்டி பார்க்குது. இந்த கான்கிரீட் ரோடு புரைஞ்சிட்டு ஒரு பிளான் ஒன்று வச்சிருக்காங்க திமுக கவர்மெண்ட், அதுல ஒழுங்கா திட்டமிடாதது முதலாவது காரணம். இரண்டாவது ஃபேக்டரி இருக்கியா, சிறு குறு தொழில்கள், அது போர் போடுறாங்களே, அதுல ஒரு வரமுறைகளை கொண்டு வந்து அவங்களுக்கு வேற விதமான சோர்ஸ் ரெடி பண்ணாம இருக்கு, இரண்டாவது காரணம். மூணாவது என்ன அப்படின்னா, சிட்டியை பெருசாக்குறேன், சென்னையை கெடுத்தது மட்டும் இல்லாம அங்கே வந்துட்டான் பிக் சிட்டி டவுன் சிட்டி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட திட்டங்களை திமுக கவர்மெண்ட் தான் அங்கே நிலவாய் வித்துக்கிறீங்க. அதுல பாதி அங்க இருக்கக்கூடிய லேக், அங்க இருக்கக்கூடிய நீர்பிடிப்பு பகுதிகள், அந்த இடத்துல முடிச்சிட்டானுங்க. இந்த சிட்டியை நாசம் பண்ணாம போறதில்ல, இந்த சிட்டியை காப்பாற்றுற வழியை பாருங்க. இந்த தேர்தல் ரொம்ப விசித்திரமான பிரச்சனைகள் இதுவரைக்கும்
கோயம்புத்தூர் சந்திக்காத பிரச்சனைகள் இல்லையா, அந்த பிரச்சனை எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதற்கடுத்து ரோடு, சும்மா 12,500 கிலோமீட்டர் ரோடு, இது மொத்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக சொல்கிறேன். அதில் 69% ரோடே கிடையாது. ஆனால் கிராமப்புறங்களில் அப்படி இருக்குமா பார்த்தா முதல் முறையாக கோயம்புத்தூர் ஃபுல்லாமே இப்படி இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நான் பார்த்ததே கிடையாது. இது இன்னொரு லட்சணம். இறுதியாக கோயம்புத்தூருடைய பெரிய பிரச்சனை, மொத்த தென்னிந்தியாவிலேயே அதிகப்படியாக சிறு குறு தொழில்கள் நடக்கக்கூடிய நகரம் கோயம்புத்தூர். அப்படிப்பட்ட நகரத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவிலே வெட் கிரைண்டர், அந்த கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் சும்மா 75% உற்பத்தி ஆகிறது கோயம்புத்தூரில். இது எல்லாமே பெரிய லெவலில் விற்பனை மந்தம் ஒட்டு மொத்தமாக நிற்கிது. ஏன்? இது ஏதாவது ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துல ஏதாவது முயற்சி எடுத்தாங்கன்னா, திமுக கவர்மெண்ட் இந்த ஒரு இப்படி ஒரு ஃபேக்டரி இருக்கிறத கண்டுக்கவே இல்லை. கண்டுக்கலைன்னா பரவாயில்ல, இந்த ஃபேக்டரிக்கெல்லாம் அந்த எலக்ட்ரிசிட்டி பில் இருக்குல்ல அதை ஏற்றி விட்டானுங்க. இது இன்னும் கொஞ்சம் பிரச்சனை. மொத்த ப்ராஃபிட்ல ஒருத்தனா சொல்றாரு மொத்த ப்ராஃபிட்டே 12%. இல்லை இவங்க ஏற்றி விட்டுருக்க கரண்ட் பில்லுக்கு 7% விழுந்துருச்சுன்னா எதை வச்சுக்கிட்டு வேலை பார்க்குறது? அதுக்கடுத்து பம்ப் அண்ட் மோட்டார்ஸ், அப்புறம் ஆட்டோ காம்பனன்ட்ஸ், இதோட ஸ்பேர் அதிகமாக செய்கிறாங்க. இதுவும் அதிகமாக உற்பத்தி ஆகுது. பம்ப் அண்ட் மோட்டார்ஸ் இல்லையா, அது இதுவும் அடி வாங்கியிருக்கு. இதெல்லாம் ஏன் அடி வாங்குது? ஒரு பக்கத்து ஈவியை நோக்கி நகர்றாங்க இல்லையா, அதற்கு ஏத்தாப்புல ஒவ்வொரு செக்டாரும் அதுலேருந்து அப்கிரேட் ஆகுறது இல்லையா, தன்னை மேம்படுத்திக்கிறது. அதை மேம்படுத்தாமல் இருந்தாலும் வச்சுக்கவேன், ஒவ்வொரு முறையுமே 6 மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு அரசும் உட்காந்து அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதில் அடுத்த கட்டத்தை நோக்கி வேர்ல்டு வைடாக, அதாவது உலகம் முழுவதும் போட்டியாளராக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அறிவுரை சொல்லி அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு மத்திய அரசு நிதி தனியாக 5000 கோடிக்கு மேலே ஒதுக்குது. அதாவது அவங்களுக்கு இனோவேட்டிவாக புது ஐடியா கொடுங்க, அவங்க அந்த துறையிலே மேம்படணும் அப்படின்னு. இதில் ஏதாவது கொண்டு வந்து சேர்த்துருக்கான திமுக கவர்மெண்ட்னா கிடையவே கிடையாது. அது போல எலக்ட்ரிசிட்டி பில் இருக்கே, அதை ஏற்றி விட்டதான் மிச்சம். இந்த லட்சணத்தில் இருந்துச்சுன்னா முதல் முறையாக கடந்த 5 to 6 வருடங்களாக, முதல் முறையாகவே சொல்கிறேன், முதல் முறையாக கடந்த 5-6 வருடங்களாக கோயம்புத்தூரில் படித்து முடிச்சா வேலை தேடி வேற எங்கேயா போகணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு இளைஞர் வந்துட்டானுங்க. இந்த நிலைமை 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. ஓரளவுக்கு அவங்களுக்கு அங்கேயே வேலை கிடைச்சிடும். வெளியிருந்து யாராவது வேலை தேடி கோயம்புத்தூர் போனால் தான் உண்டு. ஒன்று சென்னை போவாங்க, இல்லாட்டி கோயம்புத்தூர் போவாங்க. இந்த 5 வருஷமாக தான் என்ன நிலைமை உருவாகுது அப்படின்னா, நம்ம வேலை தேடி பெங்களூர் போவோமா இல்லாட்டி சென்னை போவோமா அப்படின்னு கோயம்புத்தூரில் ஆளுங்களாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த ஃபேக்ட்ரிஸ் இருக்கு, இது பெரிய அளவில் மந்தமாக மாறி இருக்கு. இதை பற்றி எந்த அக்கறையும் பட்ட மாதிரி தெரில. இது கோயம்புத்தூருடைய அடுத்த முக்கியமான பிரச்சனை. எனவே பதிவோட இறுதியாக கஞ்சா பிரச்சனை பெரிய பிரச்சனைனா இந்த பிரச்சனைகள் தான் கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதுமாக தெரியுது. அங்கே 10 தொகுதிகள், ஏற்கனவே 10 தொகுதிகளிலுமே இந்த பிரச்சனை எட்டி பார்க்குது. எனவே உங்களுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, கோயம்புத்தூருக்கு உங்களுக்கு ஃப்ரிட்ஜை விட, ஃப்ரிட்ஜ் வந்தால் வாங்குங்க, வாங்காமல் போக, அதெல்லாம் உங்கள் இஷ்டம் வச்சுக்கோங்க. அது கொடுக்குறாங்க கொடுக்காம போகிறாங்களோ அவங்க இஷ்டம் வச்சுக்கோங்க, அதுக்குள்ள நான் வரவே இல்லை. ஆனால் அதையெல்லாம் விட எது முக்கியம் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன பிரச்சனைகள் இதுதான் முக்கியம். இது 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா கிடையாது. எடுத்துக்காட்டுக்கு சுத்தமான நகரமாக இருந்துச்சுன்னா 42வது இடத்துல அதிமுக போகும்போது இருந்துச்சு. எது இருக்கோ இல்லையோ, அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த ஊர் நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஊரை கெடுத்து குட்டிச்சோராக்கணும் கடந்த 5 வருஷமா தான். எனவே இதை கவனத்தில் வச்சுக்கிறது நல்லது. விஜய் வராரு, அவர் வரான்னு எதையா குழப்பாம திரும்ப அந்த ஊரை மீட்டெடுக்கிறதுக்கு வழியை பாருங்க. 2.5 மீட்டர் 7 அடி கீழே போன தண்ணீரை இன்னொரு 70 அடிக்கு போய் விட்டுறாதீங்க.